Hi babes, welcome back to my channel Ramala Ashifa. Secret Relationship Episode 2. நம்ம லாஸ்ட் எபிசோட் எங்கே ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்து செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சூர்யானும் ஜேமினும் ஒன்றா போகிறத டாவன் பார்க்குறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ஷாக்கில் இவனுக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. அதை பார்த்து செங்கான் உடனே ஓடி வந்து அவனுக்கு கர்ச்சீஃப் கொடுக்குறான். என்னாச்சு அப்படின்னு அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். அப்புறம் ஜேமின்க்கு தாவன்கிட்ட இருந்து கால் வருது. அவன் கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, இவன் நான் ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே போய் சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் சூஹியான் வரான். சூஹியான் வந்ததுமே ஜேமின் ஃபோனை கட் பண்ணிடுறான். என்னாச்சு, யார் அது ஃபோனில் அப்படின்னு சூஹியான் கேட்க, ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு போய் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கெஃபேக்கு போகிறாங்க. சூஹியான் உட்காந்துருக்க, ஜேமின் போய் 2 ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரான். அந்த கெஃபேல இருக்க எல்லாருமே ஜேமினையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார, ச்சே அப்படின்னு சொல்கிறான் சூஹியான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாருமே உன்னை பார்க்குறாங்க, உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன இதில் பிரச்சனை, அவங்கள கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜேமின் கேட்குறான். அதுக்கு சூஹியான் அவன் பக்கத்தில் போய் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, ஏன் அவங்கெல்லாம் சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். சும்மா நீ பொய் பேசாத அப்படின்னு ஜேமின் கடுப்பாகிறான். சரி, இப்போ என்ன விஷயம், நீ எதுக்காக மறுபடியும் கொரியாக்க வந்தேன்னு ஜேமின் கேட்குறான். அதுக்கு இவன், நான் விட்டுட்டு போன விஷயம், எனக்கு சொந்தமான ஒன்றை நான் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவன் கேட்க, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியாதா, உனக்கு நல்லா புரியுமே அப்படின்னு சொல்கிறான். நீ விட்டுட்டு போனது உன்னோட விஷயம், அதெல்லாம் இப்போ உன்னோடது கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு ஜேமின் சொல்ல, ஏன் இப்படி பேசுகிறேன், நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு ஜேமின் எதுவும் சொல்லாமல் சும்மா இருக்க, நான் டாவோனை காண்டாக்ட் பண்ணேன், அவள் என் கால் அட்டன் பண்ணலை, என் ஃபோன் அட்டன் பண்ணலை, அவள் மட்டும் என் கால் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சூஹியான் சொல்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஜேமின் சொல்கிறான். ஏன் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு கேட்க, உனக்கு அவ்வளோ ஜெலஸாக இருந்தால் பேசாமல் நீ மறுபடியும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னு சூஹியான் சொல்கிறான். அதுக்கு ஜேமின் கடுப்பாகுது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் இன்னொரு டைம் நான் கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். கெஃபேல இருக்க எல்லாருமே இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு டாவன்னு ஃபோனை எடுத்து இந்த ஜேமின்க்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி அவனையும் சூர்யானும் ஒன்றா பார்த்தான். ஆனால் அவன் காலேஜில் இருக்கிறதா போய் சொன்னால, ஸோ கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் எதுவும் கேட்காம தூங்கிடுறான் போல். செங்கியானுக்கு காலையில் 7 மணிக்கு அலாரம் அடிக்குது. அவன் தூங்கி எந்திரிக்கிறான். ச்சே, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்ட்டு கடுப்பாக எந்திரிச்சு கிளம்புறான். வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். அவன் சொல்லி கொடுத்தான்ல, அதான் டாவுன்னு சொல்லி கொடுத்தான்ல, அதே மாதிரி டை கட்டுறான். அவன் டை கட்டும்போது நேற்று டாவனே பக்கத்தில் வந்து இவனுக்கு டை கட்டி விட்டான்ல, அந்த ஞாபகம் வர, டேடி அதெல்லாம் யோசிக்காதடா அப்படின்னு அவனே கன்னத்தில் அடிச்சுக்கிறான். அப்புறம் அதே ஞாபகமாக வேலைக்கு போகிறான். அவன் போகும்போதே டாவனை மீட் பண்ணுறான். அவனை பார்த்ததுமே ஓடி போய் முன்னாடி போய் விஷ் பண்ணுறான். நேற்று நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டல்ல அப்படின்னு கேட்க, அவன் வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். நேற்று நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் டை கட்டியிருக்கேன், இப்போ ஓகேவா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அவன் பெருசாக கண்டுக்காம ஓகே அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போகிறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னாச்சு, நம்ம ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த டையை கழட்டி பேக்குள்ளே வச்சுக்கிறான். அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது இந்த டாவனுடைய ஃபுல் அட்டென்ஷனும் அந்த சூஹியானை பற்றியும் ஜேமின் பற்றியும் தான் இருக்குது. இந்த சூஹியான் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தால, அதைத்தான் மறுபடியும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரிப்ளை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் ரிப்ளை பண்ணலை போல். அப்போ பக்கத்தில் செங்கியான் உட்காந்துருக்கால, அவன் ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறான். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் அனுப்புகிறவா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நைட்டு அனுப்பி வை, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை முடிச்சிட்ட மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அப்போ செங்கியான் அவன் முன்னாடி போய், சரி வேலை முடிஞ்சிருச்சுல, நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியில் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீயே போய் சாப்பிடு அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். செங்கியானுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் வரலன்ட்டானே அப்படின்னு தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் மட்டும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் உட்காந்துருந்த டாவனை காணோம். என்னாச்சு இவனுக்கு, இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானே. ஆனால் என்னதான் அவனுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மேனேஜர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை வந்து, டாவனுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு இவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் ஒரு வேலையாக அவனை வெளியில் அனுப்பலான்னு இருந்தேன்னு பார்த்தேன், ஆனால் அவன் ஏதோ பெயின் கில்லர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல,
அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு செங்கியானுக்கு டவுட் வருது. அப்போ லன்ச் டைம் ஆயிடுது போல், எல்லாருமே எந்திரிச்சு சாப்பிட கிளம்பி போகிறாங்க. இவனையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. இவன் போகும்போது டாவுனுடைய சீட்டையே பார்த்துட்டு போகிறான். இங்கே டாவுன்னு எங்கேயோ வெளியில் ஏதோ வேலையாக போயிருக்கான் போல். வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரான். அப்போ அவனுக்கு ஜேமின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. சாரி, நேற்று நான் காலேஜில் கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருந்தேன், அதான் என்னால் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணான். அதுக்கு டாவன் மனசுக்குள்ளே நல்லா போய் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ மறுபடியும் அவனுக்கு சூஹியான் கிட்டேருந்து கால் வருது. இவன் அந்த காலை கட் பண்ணிடுறான். உடனே அவனுக்கு சூஹியான் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. நேற்று நைட் நான் ஜேமினை மீட் பண்ணேன்னு. அந்த அவன் டெக்ஸ்ட் பண்ணதுமே எனக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே இவன் சூஹியானோட கால் அட்டன் பண்ணி, எதுக்கு நீ அவனை மீட் பண்ண, இன்னொரு டைம் எனக்கு கால் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, ஜேமினி நீ காண்டாக்ட் பண்ணாத, இன்னொரு டைம் நானும் ஜேமின்னு உங்கள்கிட்ட ஏமாற மாட்டோம் அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அதுக்கு சூஹியானு, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒன்றை நீ என் கால் அட்டன் பண்ணியிருந்தா நான் ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவன் கடுப்பாயிட்டு இன்னொரு டைம் என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். எங்கள் சூயான் அவனோட வீட்டில் உட்காந்துருக்கான். ஃபோன் கட் ஆனதுமே செம்ம கடுப்பாயிடுறான். அப்போ அவனுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவங்க அம்மா இவனுக்காக ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க போல். அந்த பொண்ணை போய் மீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பொண்ணை ஓகே சொல்கிறாங்க போல் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனால் இவனுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல. அவன் சொல்கிறான், அதான் அக்கா கல்யாணம் பண்ணிட்டால, அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, அதான் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டால, அது உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, உங்கள் அப்பா சொன்னபடி கேட்கணுன்னா நீ கல்யாணம் பண்ணாதான் கம்பெனி உன் பேருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே உங்கள் அம்மா வேறு எதாவது பேச போதும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவங்க அம்மா ஃபோன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ இன்னும் அந்த அந்த ஆளை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் இவன் கோவப்பட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரான். அந்த குட்டி பொண்ணை இவன் ரொம்ப ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த பொண்ணு இவளை பார்த்து, என்னாச்சு காலையில் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ கோவப்பட்டிங்கன்னா முகத்தில் சுருக்கு விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இனிமேல் கோவப்படலை அப்படின்னு சொல்ல, சரி கீழே வாங்க சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றான். இதோ நீ போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓடி போகிறான். எங்கே போகிற, கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருந்து கிஸ் பண்ணிட்டு போகிறான். இது அவனுடைய சிஸ்டரோட பொண்ணு போல். மறுபடியும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், நீ வந்து மீட் பண்ணுவேன்னு, உன்னோட ஷெடியூலில் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுமே எனக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே செங்கியோன்னு கடைக்கு வந்திருக்கான், மெடிக்கல் ஷாப் போல். உடம்பு சரியில்லாததுக்கு மருந்து வாங்க வந்திருக்கான். தொண்டை வலிக்கு, கோல்டுக்கு, ஜுரத்துக்கு, அந்த மாத்திரையை கொடுங்க, இதோ இந்த மாத்திரையை கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா மாத்திரையும் கேட்குறான். அங்கே வேலை செய்கிறவரு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியாக நோஸ் ப்ளீடுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த ஆளுக்கே என்னடா பண்ணுறது அப்படின்னு புரியல. இவ்வளோ பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் அந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து டாவன் உட்காருவாள் அந்த இடத்துல வச்சுட்டு அவனுக்காக ஒரு சின்ன நோட்டு எழுதி வைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து, எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வாங்கலை, அங்கே வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட எல்லாரும் வெளியில் ஓடி போகிறாங்க. அங்கே டாவனுடைய அப்பா இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. செக்யூரிட்டி 2 பேரும் அவரை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் டாவனுடைய அப்பா, அவன் இங்கே தான் வேலை செய்கிறேன், எனக்கு தெரியும், என் பையனை நான் பார்க்கணும், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க, என் பையன் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் தானே அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் அவனே இப்போ என்னை மதிக்க மாட்டான், என் பையனை மீட் பண்ணணும், ப்ளீஸ் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் செங்கியானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். செங்கியானுக்கு இதுதான் டாவனுடைய அப்பாவா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. டாவனுடைய அப்பா அவர் குடிக்கிறதுக்காகவும் சூதாடுறதுக்காகவும் தான் ரொம்ப செலவு பண்ணுவார். அதுக்காகத்தான் இப்பயும் காசு கேட்டு வந்திருக்காரு போல். அவர் என்னதான் கெஞ்சி பார்த்தாலும் அந்த செக்யூரிட்டி அவரை உள்ளே விடுற மாதிரி இல்லை. அப்போ டாவன் உள்ளே வந்துடுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க அப்பா உடனே, ப்ளீஸ் என்ன இந்த ஒரு டைம் மன்னிச்சுடு, எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு கெஞ்சேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். போகும்போது ஒரு நிமிஷம் செங்கியானை பார்க்குறான். செங்கியானை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து விடுறான். ஏண்டா, நான் தானே உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லு. நீங்கள் ஒன்றும் என்னை கஷ்டப்பட்டு வளர்க்கலையேன்னு அவன் சொல்கிறான். என்னால் தாண்டா நீ இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் தானே உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்களை மாதிரி உங்கள் கூட சேர்ந்து வளர்ந்துருந்தா நானும் இப்போ உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், ஆனால் இப்போ எனக்கு காசு வேணும், ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு டைம் காசு கொடு, என்னுடைய லக்கு இந்த டைம் நல்லா இருக்கும், நான் கண்டிப்பாக லாட்ரி வின் பண்ணிவிடுவேன், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தானே அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் குடும்பம் கிடையாது, இன்னொரு டைம் அப்படி சொல்லாதீங்க, இன்னொரு டைம் என்னை தேடி வந்தீங்கன்னா நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். என்ன தைரியம் உனக்கு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு.
பாவம் தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு வந்துடுறான். ஜியமின் இப்போ காலேஜில் இருக்கான். நேற்று டாவன் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணால, நான் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஒரு கெஃபேக்கு வந்திருக்கேன்னு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவனுக்கு லைட்டாக டவுட்டு வருது. நேற்று நம்மளும் அந்த பக்கம் தானே போனோம், ஒரு வேளை அவன் நம்மளை பார்த்துருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்ன சார் பண்ணுறீங்க, கிளாஸுக்கு வரலையா அப்படின்னு கேட்க, அதோ நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு அவர் உள்ளே போக போகிறாரு. அப்போ அவனுக்கு டாவனுடைய அப்பா கால் பண்ணுறாரு. வெளியில் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு டாவன் உள்ளே வரான். அவன் லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது லிஃப்ட்டில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே டாவனை பார்த்ததுமே மறுபடியும் குசு குசுன்னு பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்போ டாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுக வர மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் கோவமும் வருது. கோவத்தில் அவன் கையை முறுக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் வேலை செய்கிற ஃப்ளோருக்கு வந்துடுறான். அவன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனே ஒரு மாதிரி பார்க்க இவன் யாரையும் நிமிர்ந்து பார்க்காம இவன் பாட்டுக்கு போய் இவனுடைய பிளேஸில் உட்காடுறான். அங்கே இவனுக்காக செங்கியன் மாத்திரை வாங்கிட்டு வந்துச்சு வச்சுருந்தால நிறைய மெடிசன் எல்லாம். அந்த கவரை எடுத்து பார்க்குறான். பக்கத்தில் அவன் எழுதி வச்சுருந்த நோட்டும் இருக்குது. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவன் செங்கியன் எங்கே அப்படின்னு தேட செங்கியன் அவனோட இடத்துல இல்லை. அப்போ அவனுக்கு ஆன்லைனில் ஒரு வீடியோ வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அவங்க அப்பா கிட்ட, அதாவது அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு போனான்ல, அந்த வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அது கீழே அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை நாள் அவன் பெரிய பணக்கார மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். எப்பயுமே பிராண்டட் க்ளாத்ஸ் தான் போட்டுட்டு வருவான். ஆனால் இவனுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பாவை இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறானே, அவங்க அப்பா கிட்ட இப்படியே அவன் நடந்துக்குவான் அப்படின்னு எல்லாரும் இவனை பற்றி தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்க பார்க்க இவனுக்கு கண்ணில் தண்ணி வருது, அழுகியே வந்துருச்சு. அங்கேருந்து எழுந்திரிச்சு வெளியில் வரான். அப்போ இவன் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஏரியாவில் உட்காந்து இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக இவன் நம்மக்கிட்ட பெரிய பணக்கார மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்ணு சொல்கிறான், சொல்லப்போனால் அவன் வாயால் அவன் பணக்காரன்னு சொல்லவே இல்லை, நம்மளே தானே அவன் பணக்காரன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, நம்ம அப்படி நினச்சிருந்தா அவனாச்சும் சொல்லியிருக்கணும்ல நம்மளாம் நான் பணக்காரன் இல்லைன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் செங்கியவனும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அவன் எப்படி அவங்க அப்பா கிட்ட இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவான், அவங்க அப்பாவை எவ்வளோ பாவம் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் டாவோனும் கேட்டுட்டு தான் இருக்கான். பரவாயில்ல அப்படின்னு டாவோன் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆக போகிறான். அவன் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி செங்கியோன் பேசுகிறான். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி எதுக்கு காசிப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு டாவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்களே போய் அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு அவனை பற்றி இப்படி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போய் அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வராங்க. அப்போ அங்கே டாவன் நிற்கிறத பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ டாவன் உள்ள வரான். செங்கேன் அவனை பார்க்குறான். டாவன்னு தண்ணி எடுத்து கிளாஸில் ஊற்ற அவன் கையெல்லாம் நடுங்குது. அதை செங்கேன் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ செங்கேன்னு, சாரி நான் இதில் தலையிட்றக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். மெடிசன் வாங்கிட்டு வந்ததுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஒரே டீமில் தானே ஒர்க் பண்ணுறோம், நம்ம ரெண்டு பேரோட கிராட்டிடியூட் காமிச்சுக்கணும் நீ தானே சொன்ன அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அப்போ செங்கியானுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே அவன் தாவன் பக்கத்தில் போய் அவன் கையை பிடிச்சி, என் கூட சாப்பிடவா, நம்ம 2 பேரும் ஒரே டீம் தானே, நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். சரி ஓகே நான் வரேன், கையை விடு அப்படின்னு கையை இழுத்துக்கிறான். அவன் ஓகே சொன்னதுமே செங்கியானுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் கையை பிடிச்சதுக்கு உடனே சாரி சொல்ல, இல்லை அது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு உடனே இவனும் ஓகே சொல்கிறான். 2 பேரும் ஒன்றா சாப்பிட வெளில வந்திருக்காங்க. ஆனால் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சாதாரண சின்ன ரெஸ்டாரண்ட் தான். இந்த டைம் நான் சின்னதாக பார்ட்டி கொடுக்குறேன், அடுத்த டைம் உனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு செங்கியான் சொல்ல, இல்லை பரவாயில்ல அடுத்த டைம் நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு டாவன் சொல்கிறான். சரி அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டாவன்னே சொல்கிறான், நான் யார்கிட்டையும் போய் சொல்லலாம், நான் பணக்காரன்ற ரூமரும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, ஸோ நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல வரேன். எனக்கு தெரியும், அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் பேசினேன், அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு தாவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச தாவன் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு சரி அப்படின்ட்டு அங்கே சர்வ் பண்ணியிருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். நல்லா இருக்கு அப்படின்னு தலையாட்டுறான். அப்போ செங்கன் கேட்குறான், நீ வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான். நான் வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் செய்வேன், அப்புறம் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன் அப்படின்னுட்டு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், மூவிஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். மூவிஸா, உனக்கு மூவிஸ்னால் பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம்
எனக்கு ஹாரர் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செய்யுன்னு சொல்ல, எனக்கும் ஹாரர் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நீ பெட்வின் கோஸ்ட் அந்த பேய் படம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை அது இன்னும் ஆன்லைனில் வரல. ஏன்னா நான் தேட்டருக்கு போய் பேய் படம் பார்க்க மாட்டேன். தனியாக போய் உட்காந்து பார்த்தா அங்கே சவுண்ட் அதிகமாக இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு செங்கன்னு சொல்கிறோம். சவுண்ட் அதிகமாக இருந்தால் பயமாக இருக்குமா அப்படின்னு டாவன் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்புறம் செங்கன் சாப்பிட்டுட்டு இருக்க அவன் சாப்பாடை உதட்டுக்கிட்ட ஒட்டிக்குது. அதுக்கு டாவன் அவன் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் அந்த சாப்பாடை எடுக்கிறான். அவ்வளோதான், செங்கனுக்கு என்னென்னமோ ஆகுது. தாவன் அதை நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ தாவனுக்கு அவள் தங்கச்சிக்கிட்ட இருந்து கால் வருது. அவள் கால் பண்ணி, அப்பா அவங்ககிட்ட இருந்து காசு கேட்டார்ல, நீ ரிஜெக்ட் பண்ணதுமே அப்பா ஜேமின் கிட்ட போய் பேசியிருக்காரு, அவர்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நீ ஃபோனை வை, நான் உடனே போய் ஜேமினை பார்க்குறேன் அப்படின்ட்டு செங்கனை பார்த்து, சாரி எனக்கு ஒரு ஃபேமிலி அர்ஜென்ட்டு, இப்போ நான் கண்டிப்பாக வெளியில் போய் ஆகணும். அடுத்த டைம் நம்ம 2 பேரும் ப்ராப்பராக ஒரு டின்னருக்கு போகலாம், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் போக போகிறான். அப்போ செங்கன் அவனை கூப்பிட்டு அவன் கையை பிடிச்சி, இல்லை நம்ம 2 பேரும் டின்னருக்கு வேண்டாம், அடுத்த டைம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா மூவிஸ்க்கு போகலாம், உன் கூட சேர்ந்து பேய் படத்துக்கு போனால் எனக்கு பயமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். தாவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு தலையாட்டிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். ஜேமினோட வீட்டுக்கு தாவன் வரான். ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். உள்ளே வந்ததுமே வா வந்து உட்கார் அப்படின்னு அவன் கூப்பிட, எதுக்காக அப்படி பண்ணீங்க, எதுக்காக எங்கள் அப்பா காசு கொடுத்தீங்க அப்படின்னு மூச்சு வாங்க வாங்க கேட்குறான். ஓ உன் தங்கச்சி சொன்னால அப்படின்னு கேட்க, ஆமாம் எதுக்காக, எதுக்கு காசு கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாதா எங்கள் அப்பாவை பற்றி, அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு கேம்பிளிங் தானே பண்ணுவார் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜேமின் அவன் பக்கத்தில் வந்து அவன் வேர்வையை தொடச்சி விடுறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆனால் எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இருந்து ஹெல்ப்பை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாவன் சொல்கிறான். அதுக்கு அவன், இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு பிடிக்கல, ஃபஸ்ட் எப்படி நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு இருக்க பிடிக்கல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜேமின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவன் தாவனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். சாரி நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் அந்த மாதிரி யோசித்து பார்க்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான் தான் அதெல்லாம் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்ல உடனே டாவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை நீ என்கிட்ட சாரி கேட்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பேசலை அப்படின்னு சொல்ல, இல்லை நீ சொன்னதும் கரெக்டு தான், இனிமேல் நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு கேட்க, இனிமேல் என் பேரண்ட்ஸோட பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், ஸோ என் பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒன்று காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதை நீ இக்னோர் பண்ணு, நீ அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகே அப்படின்னு ஜேமின் சொல்ல, ஆக்சுவலாக நேற்று அப்படின்னு 2 பேரும் ஒரே மாதிரி நேற்றை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜேமின்னே சொல்கிறான், நான் நேற்று சூர்யானை மீட் பண்ணேன் அப்படின்னு, அவன் நம்ம 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் தெரியும்ல அவனை பற்றி, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போ தாவனுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்டில் நடந்த ஒரு சின்ன ஞாபகம் வருது. அப்போ சூர்யானை ஜேமினை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். தாவன் தடுக்கிறதுக்காக பக்கத்தில் போக அவனையும் தள்ளி விட்டுடுறான். இந்த ஞாபகம்லாம் இப்போ தாவனுக்கு வருது. ஜேமின் கேட்குறான், நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு அப்படின்னு கேட்க, வேண்டாம் நீ அவனை ரிஜெக்ட் பண்ணிவிடு, அவனை டேட் பண்ணாதன்னு சொல்கிறான் இவன். சரி ஓகே, அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணானா அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்னு போய் சொல்கிறான். ஆனால் அவன் இவனை காண்டாக்ட் பண்ணது இவனுக்கு தெரியும், ஏன்னா சூர்யானே இவன்கிட்ட சொன்னான்ல. இவனை கண்டுக்காத மாதிரி, சரி விடு, இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தங்கு, என் கூட இரு, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க தாவன் உடனே சரின்னு சொல்கிறான். ஜேமின் பக்கத்தில் வந்ததுமே அவன் கிஸ் பண்ண தான் வரான் அப்படின்னு தாவன் நினச்சிக்கிட்டான் போல. ஆனால் பக்கத்தில் வந்து அவன் தோளில் சாஞ்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. ஆனால் அவன் மனசு ஃபுல்லாக ஜேமினை பற்றியே தான் நினச்சிக்கிட்டே இருக்கான். இப்போவாச்சும் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே லெவலில் இல்லை, ஆனால் இப்போவாச்சும் நான் அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா, ஸ்டார்டிங்லேருந்து அவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறான், ஒருவேளை அவனுக்கும் நம்மளை பிடிச்சிருந்தா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோண அவன் எந்திரிச்சு வெளியில் வரான். ஜேமின்னு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேமின்னு தூரத்துலேருந்து பார்க்குறான். தாவன் மனசுக்குள்ளே நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவன் போய் ஜேமினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, ஜேமின் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜேமின்னு அவன் கையை தட்டி விட்டுடுறான். தாவனுக்கு ஒன்றும் புரியல, இவன் நம்மக்கிட்ட பிடிச்ச மாதிரி தானே பிஹேவ் பண்ணான் அப்படின்னு நினைக்கிறான் போல. அப்போ ஜேமின் கேட்குறான், நீ எதுக்கு மறுபடியும் உன்னோட லைனை க்ராஸ் பண்ணுற,
உன் லைஃப் இப்போ நல்லா தானே போய்கிட்டு இருக்குது, எல்லாம் நல்லபடியாக தானே பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு திடீர்னு ஸ்டூப்பிட் மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்க இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவன் இந்த மாதிரி பேசுவான்னு இவன் நினச்சி பார்க்கலல்ல. அது அப்படின்னு வேணுமோ சொல்ல வர பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அவனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிடுறான். தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு அப்படியே இந்த பூமியே தலைகீழாக சுற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் இவன் ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் மனசுக்குள்ள அப்படின்னா நம்ம இத்தனை நாள் நினச்சதெல்லாம் பொய்யா, ஜேமினுக்கு நம்மளை பிடிக்கல போல, ஆனால் நம்மளை பிடிச்ச மாதிரி தானே அவன் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒருவேளை சூஹியான் வந்ததால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானோ அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் வருது. அப்போ மழை பெய்ய அவன் மழைக்கு எங்கேயும் ஒதுங்காமல் மழையிலே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ பின்னாடி இருந்து யாரோ இவன் முன்னாடி அம்ப்ரெல்லா காட்டுறாங்க. யார் அப்படின்னு இவன் திரும்பி பார்த்தா செங்கியான் நிற்கிறான். கொஞ்ச நேரம் இவன் செங்கியானை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த சீனில் செங்கியான் இவனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ண வச்சுருக்கான். அவனுக்கு செம ஃபீவர் போல். ஃபீவர் இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, சரியாயிட்டா நீங்கள் போகலாம் அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. இவனை மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காடுறான். செங்கியான் உடனே பக்கத்தில் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் படு, இன்னும் ஃபீவர் குறையலை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு டாவன் அங்கேருந்து எந்திரிக்கிறான். இல்லை நான் ஆல்ரெடி மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் வேலைக்கு போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் பெட்டை விட்டு கீழே இறங்க போகிறான். அப்போ செங்கியான் கேட்குறான், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, நீ மழையில் எங்கேயும் ஒதுங்காமல் மழையிலே நின்றுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்டான்னு சொல்ல, இதோ இந்த உன்னோட ஸ்வெட்டரு நான் காய வச்சுட்டேன், உன்னோட ஜாக்கெட் மட்டும் ட்ரை கிளீனரில் போட்டிருக்கேன், அது காஞ்சதும் நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல இவனை உடனே என்னோட ஸ்வெட்டர் எடுத்து மாட்டிக்கிறான். அடுத்த நாள் செங்கியான் வேலைக்கு வரான். வரும்போது தூரத்துலேருந்து தாவனை பார்த்துக்கிட்டே வரான். தாவன் இவனை பார்த்துட இவன் பக்கத்தில் வரான். வா மீட்டிங்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட அவன் ஓகேன்னு சொல்ல இவனும் பின்னாடி மீட்டிங்கு போகிறான். 2 பேரும் ஒன்றா வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு, உனக்கு உண்மையிலே உடம்பு சரியாயிடுச்சா, உன் ஃபேஸ் இப்போ கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு பேலாக தானே இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சம்டைம்ஸ் உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தாலோ இல்லை உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் நடந்தால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் உனக்கு இப்படி தான் இருக்கும், அழுதுட்டா உன்னுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிடும், நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அழுதுடுவேன், அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு அவன் கேட்க, இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். உன்னோட ஜாக்கெட்டு நான் ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்கேன்னு சொன்னல, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் அதை வாங்குறதுக்கு போகிறான். அப்போ தாவனுக்கு சூயான் கிட்ட இருந்து கால் வருது. இவன் கால் அட்டன் பண்ணாமல் என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். அவன் டெக்ஸ்ட் பண்ண அடுத்த செகண்டு சூயான் இவனோட கம்பெனிக்குள்ளே வரான். வரும்போதே உன்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாதா, உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு டாவன் அவனை பார்த்து கேட்க, உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு நீ ஜேமினோட வீட்டில் தானே தங்கின அப்படின்னு கேட்குறான். ஜேமின்னா அது யாரு அப்படின்னு இங்கே செங்கியான்னு யோசிக்கிறான். இதோட எபிசோட் முடியுது. ஆனால் ஒரு சின்ன சீனு 7 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கானா காலேஜ் படிச்சுட்டு இருக்கானான்னு தெரியல, எங்கேயோ அவன் நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து சூஹியான் டாவனை கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சானா ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறான். அவன் கழுத்தை பிடிக்க உடனே லொக்குன்னு இரும்புறான். அச்சோ என்னாச்சு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் சும்மா பண்ணேன் அப்படின்னு டாவன் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி தான் பேசுகிறான். சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்க, இல்லை எனக்கு டியூட்டரிங் இருக்குது, டியூட்டரிங் முடிச்சுட்டு எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு டாவன் சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சூயான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இவ்வளோ தான் ஒரு சின்ன சீனு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவன் நல்லவனாக தான் இருப்பான், அந்த ஜேமின் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த எனக்கு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.